நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. விளக்கம்: அறம் என்று சிறப்பிக்கப்பட்டது மனைவியுடன் வாழும் வாழ்க்கையே. துறவற வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் இருக்குமானால் நல்லது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள்: மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழகம் 16% வளர்ச்சி. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம். ஏல சீட்டு நடத்தி பல கோடி மோசடி. கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடம் இருந்து கார் ஆவணங்கள் பறிமுதல். வீதியில் நடந்து சென்ற சிறுவனை துரத்தும் தெருநாய். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் பேசுவதாகவும், புதுச்சேரியில் 100க்கும் 200% திராவிட மாடல் ஆட்சி அமையும் என திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பான் கலையரங்கத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 23 தொகுதிகளைச் சேர்ந்த தொகுதி செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 800 பேருக்கு உடன்பிறப்பே வா எனும் பிரத்யோக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது. மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள். மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும். அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். தொடர்ந்து தமிழகத்தில் உலகமே ஏற்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகிறார். 2011ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் 13% விழுக்காடு இருந்த பொருளாதார வளர்ச்சி கொரோனா பேரிடரையும் தாண்டி ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மகத்தான ஆட்சி நடைபெற்று இன்று 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்தார். இதற்கான ஆதாரங்களை ஒன்றிய அரசே வழங்கியுள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட டிஆர்பி ராஜா, புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அதையும் மீறி தற்பொழுது தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து வருகிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் புதுச்சேரியில் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். சுற்றுலா மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. புதுச்சேரியில் என்னென்ன தொழில்கள் செய்தால் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியுமோ அதற்கு ஏற்றது போல் தொழில் வளர்ச்சி உருவாக்கப்படும்.
தமிழ்நாடு வளர்ச்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் எண்ணமாக உள்ளது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்பர் 1 ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று உறுதிப்பட தெரிவித்த அவர், எந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து இருக்கிறார்கள், புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்றார். முன்னதாக பேசிய புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, தமிழக அரசு பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பேசுவது விரக்தியின் உச்சத்தில் பேசுகிறார், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் 100க்கு 200% திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் யார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். புதுச்சேரியில் பல கோடி ஏல சீட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் பறிமுதல். மேலும் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வைரமணி, வயது 57. இவர் 45 அடி சாலையில் பிரபல உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஏலசீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியை சேர்ந்தவர் முருகன் என்பவரும் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளார். மாத சீட்டு முதிர்வடைந்த பின்னரும் முருகன் கட்டி ரூபாய் 25.25 லட்சம் சீட்டு பணத்தை வைரமணி கொடுக்கவில்லை. இதுகுறித்து பலமுறை அவர் கேட்டுள்ளார். அப்பொழுது வைரமணி பிறகு தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்நிலையில் வைரமணி நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று முருகன் பார்த்தபொழுது உடற்பயிற்சி கூடம் மூடப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வைரமணி மற்றும் அவரது மகன் தேவா, மகள் தவமணி மற்றும் அவரிடம் பணியாற்றிய புஷ்பா, மணிமேகலை, பாலா ஆகியோர் மீது முருகன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இதனிடையே கடந்த மாதம் 27ஆம் தேதி கோரிமேடு எல்லைப் பகுதியில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிபிசிஐடி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் 45 அடி சாலையில் இயங்கி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட வைரமணியின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களையும் பறிமுதல் செய்து ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் வீதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தெருவில் நடமாட முடியாமல் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டுமென்று அந்தந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியை அடுத்த சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் சுமார் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் சிறுவனை கண்ட தெருநாய் சிறுவனை துரத்தியுள்ளது. இதனால் பயந்து போன சிறுவன் நாயிடமிருந்து தப்பிக்க ஓடிவரும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தெருநாய்கள் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதால் பள்ளி செல்லும் குழந்தைகள், மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே உடனடியாக தெருநாய்களை பிடித்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுவை வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது வில்லியனூர் ரயில் நிலையம் அருகே மர்ம நபர் ஒருவர் கத்தியுடன் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மர்ம நபரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன், வயது 28 என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சிலம்பரசன் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் 120 தொழிலாளர்களுக்கு உதவியாளர்கள் பதவியிலிருந்து கம்பியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதற்கு புதுச்சேரி மின்துறை கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் வேல்முருகன் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மின்துறையில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் உள்ள பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பலமுறை கடிதங்கள் கொடுத்தும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் போராட்டங்கள் நடத்தியதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசு மின்துறை செயலர் மற்றும் மின்துறையின் தலைவர் ஆகியோர்களின் சீரிய முயற்சியால் சில கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதை புதுச்சேரி மின்துறை கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மின்துறை கூட்டு நடவடிக்கை குழுவில் இணைந்துள்ள சங்கங்களின் கூட்டு முயற்சியால் 120 தொழிலாளர்களுக்கு உதவியாளர்கள் பதவியிலிருந்து கம்பியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள 2023ஆம் ஆண்டுக்கான ஹானாரோனியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் கட்டுமான உதவியாளர் பணியாணை வழங்க புதுச்சேரி அரசும் மின்துறை நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இதன் காரணமாக தொழிலாளர்கள் பணிசுமை சற்று குறையும். இவை அனைத்து பணிகளையும் விரைவாக செய்திட ஒத்துழைப்பு நல்கிய புதுச்சேரி அரசுக்கும் அனைத்து மின்துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சக ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி மின்துறை ஊழியர்களின் நீண்ட நாள் முக்கிய கோரிக்கையான 5வது ஊதிய குழுவில் புதுச்சேரி அரசின் ஒப்புதலோடு உருவாக்கப்பட்ட ஒரு நபர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்ட சம்பள மாற்றத்திற்கு உண்டான ஒப்புதலை பெறுவதற்கு மத்திய அரசிடம் அனுப்பி விரைவாக ஒப்புதலை பெற்று மாற்றி அமைக்கப்பட்ட சம்பள மாற்றத்தின் அடிப்படையில் அனைத்து பதவிகளுக்கும் நியமன விதிகளை உருவாக்கி அதனை அரசிதழில் வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசின் மின்துறை நிர்வாகத்தையும் புதுச்சேரி மின்துறை கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில SDBI கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியின் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் SDBI கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஷாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில SDBI கட்சி தலைவர் புதுவை அப்துல்லா கட்சி கொடி ஏற்றினார். தொகுதி அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரகத்துல்லா, செயலாளர் அனிபா, செயலாளர் ரபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட பொது செயலாளர் முகமது முஸ்தபா, பொருளாளர் கணேசன் நாடார், மேற்கு மாவட்ட பொது செயலாளர் சரத் பாஷா, செயலாளர் அகமது சாலி, நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ், செயலாளர் ரித்திக், பொருளாளர் சலீம் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் SDBI கட்சியில் புதிதாக உறுப்பினர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து SDBI கட்சியின் மாநில தலைவர் புதுவை அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலையில் நடைபெற்ற பல 100 கோடி மதிப்புள்ள மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்சாலை மற்றும் குடோன் சீல் வைக்கப்பட்டது. ஆளும் பாஜக அரசு மற்ற கட்சிகள் மீது பழி சுமத்துவதை விட்டுவிட்டு மக்களை பாதிக்கின்ற மருந்துகளை மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களில் உள்ளவற்றையும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட மருந்துகளையும் அரசு உடனடியாக கைப்பற்ற வேண்டும். இவ்வழக்கை CBCIDயில் இருந்து CBIக்கு மாற்ற வேண்டும். மக்களின் உயிரோடு விளையாடிய போலி மருந்து தொழிற்சாலை அதிபர்கள் அவர்களுக்கு துணை புரிந்தவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான வட்ட அளவிலான மொழித்திறன் மற்றும் கணிதத்திறன் போட்டிகள் நடைபெற்றன. புதுச்சேரி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் வட்டம் 3இல் உள்ள 20 பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை மொழித்திறன் மற்றும் கணிதத்திறன் போட்டிகள் பெத்துச்செட்டிப்பேட்டை தியாகி நடேசன் அரசு தொடக்கப்பள்ளியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா, கல்வித்துறை இணை இயக்குனர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் மகுடம் சுட்டி வாழ்த்தினர். சிறப்பு விருந்தினர்களை வட்டம் 3இன் பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா வரவேற்றார். ஒவ்வொரு பள்ளிகளிலிருந்து பள்ளி அளவில் முதலிடம் பிடித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் வட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மாணவர்களின் மொழித்திறன் மற்றும் கணிதத்திறன் முதலிய திறன்களை அளவிடப்பட்டன. இப்போட்டிகளுக்கு நடுவர்களாக வந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமயந்தி ஜாக்லின், இளங்கோவன், ராமதாஸ், விஜயலட்சுமி மற்றும் சரஸ்வதி இவர்களின் தலைமையில் ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உலக சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். உலக அமைதி மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ சபைகளின் சார்பில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரியில் உள்ள 140 கிறிஸ்துவ சபைகளை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்துவ தாத்தா உடையணிந்து கலந்து கொண்டனர். பேரணியானது கொக்கு பார்க்கில் இருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை, காமராஜர் சாலை, அண்ணா சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று மீண்டும் கொக்கு பார்க் 4 முனை சந்திப்பில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் உலக சமாதானம், அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு சாமி தரிசனம். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் ST சேகர் தலைமையில் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தும் சிறப்பு சாமி தரிசனம் செய்தனர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் முனியன், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, தொகுதி செயலாளர் செந்தில் என்கின்ற குமாரவேல், ராமச்சந்திரன், காந்தியப்பன், ஏழுமலை, பாஷான், மணவாளன், ரவி, செல்லா, தனவேல், ஜான்சன், அண்ணாமலை, சிவகுமார், வெங்கடேசன், முருகன், மணவரணி, பாலாஜி, நிஷா, அழகுவேல், ரகு, ரவி, செயின்பால், அரவிந்தன், ஜெயக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம், செல்போன் பறிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் புரிடவுரா ஆகிய இருவரும் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகின்றனர். அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் மாலை சின்ன காலாப்பட்டு கடற்கரைக்கு சென்றபோது அங்கு மது அருந்து கொண்டிருந்த 2 வாலிபர்கள் பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் புரிடவுரா ஆகியோரை தடுத்து நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த ரொக்கம் ரூபாய் 4000 மற்றும் இருவரது செல்போனையும் பறித்து அவர்களை மிரட்டி அடித்து உள்ளனர். இதுகுறித்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகியோர் தான் வேலை செய்யும் உணவக மேலாளரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் ஆகிய இருவரும் புதுச்சேரி காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வடமாநில தொழிலாளர்களை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்தது சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் வயது 25 மற்றும் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்த கரண் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து வெளியில் பதுங்கியிருந்த ஆகாஷை காலாப்பட்டு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவனிடமிருந்து ரூபாய் 2000 ரொக்கம் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கரண் என்பவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தல்பேட்டை பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கிழக்கு மாநில செயலாளர் முருகன் தலைமையில் முத்தல்பேட்டை பெருமாள் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தார். தொடர்ந்து சிறப்பு பூஜையும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் MLA UC ஆறுமுகம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் தமிழகம் 16% வளர்ச்சி. தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா பெருமிதம். ஏலச்சீட்டு நடத்தி பல கோடி மோசடி. கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடம் இருந்து கார் ஆவணங்கள் பறிமுதல். வீதியில் நடந்து சென்ற சிறுவனை துரத்தும் தெருநாய். பதற வைக்கும் CCTV காட்சிகள்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.